டிஎன்பிஎஸ்சி டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, இப்போ ரீசெண்டாக எஸ்ஜிடி அந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ண பேட்ச் நடத்தக்கூடியது தான் இந்த சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ லாஸ்ட் எழுதின இந்த எஸ்ஜிடி நல்லா தான் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ரிசல்ட் விரைவில் வந்துடும். ஓகே, நம்ம இது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம அகாடமியில் படித்து பாஸ் பண்ணவங்க இருக்காங்கிறத பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் படித்து பாஸ் பண்ணி மார்க் எடுக்கணும். நம்மளுடைய ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா. டெட்டுக்குடைய பாஸ் பண்ணவங்க ரிசல்ட் லாஸ்ட்டாக வந்தது. அதுக்கு முன்னாடி குரூப் 4லேயே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. குரூப் 2ல் 154க்கு மேலேயே நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம போடக்கூடிய ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. LRWங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புக்கை ஃபாலோ பண்ணணும். 2 டெஸ்ட் இருக்கும். நாங்கள் 100 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 30 நாளில் எப்படி குரூப் 2வை கிளியர் பண்ணுறது வாங்க பார்த்துடலாம். குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஈஸியா நீங்க இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம 30 நாள் படிச்சா போதும் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மார்க்கை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா உங்களை தப்பா கைட் பண்றாங்க. நான் கரெக்டா சொல்றேன், எல்லாமே படிச்சுதான் ஆகணும். 30 நாள்ல முடியுமா? முடியும். நான் எப்பயுமே சொல்ற பிளான் 30 நாள் உழைப்பு வாழ்நாள் முழுவதும் சிறப்பு. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். நான் முடியும்னு நினைச்சிருக்கேன். நீங்க என் கூட வரணும்னு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபயர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபயர் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனா அர்த்தம் புரியும். ஃபயர்னா தீ. தீ எப்படி எரியும்? ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸை தான் பொருத்துவோம் இல்லையா? சின்ன நெருப்பா தான் இருக்கும். ஆனா ஒரு இடத்துல பட்டோன்னு என்ன ஆகும்? சுத்தமா எரிச்சுட்டு தான் விடும். அது மாதிரி இந்த 30 நாளும் இதை ஃபுல்லா படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு தான் போறோம். ரெடியா இருங்க. ஸோ நீ கண்டிப்பா பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணி என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் செய்யுங்க. ஓகேவா? அண்ட் இந்த மார்க்ல நீங்க பார்க்காதீங்கன்னு நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன கைட் பண்றாங்கன்னா, இது 2 படிச்சா பாஸ் ஆயிடலாம், இது 2 படிச்சா பாஸ் ஆயிடலாம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாங்கிறாங்க. ராங் கைடன்ஸ். அந்த மாதிரி கைட் பண்றவங்கள ஒமிட் பண்ணிடுங்க, தூக்கிடுங்க, பார்க்காதீங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க, என்னோ பண்ணிக்கோங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொல்றது ஃபுல்லா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம். எக்ஸாம் ஈஸியா இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் போட்டி போடுவான். அதனால எல்லாம் படிச்சு தான் ஆகணும். 30 நாள்ல முடியும்னா முடியும்னு நான் நினைக்கிறேன். முடிக்கிற வரைக்கும் படிப்போம். அடுத்து ஜெனரல் இங்கிலீஷும் அப்படித்தான். முக்கியமானது வந்துட்டேன். இதை மறந்துட்டேன் பாத்தீங்களா? சிலபஸ். சிலபஸுக்கு ஏத்த மாதிரி நான் சோர்ஸ் தேடுறேன், சிலபஸுக்கு ஏத்த மாதிரி நான் சோர்ஸ் தேடுறேன்னு சொல்லி பரீட்சை வரைக்கும் தேடுவாங்க. பரீட்சை வரைக்கும் புதுசு புதுசா டவுன்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா புதுசா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முக்கியமா நீங்க எத்தனை இதை PDF டவுன்லோட் பண்ணாலும் கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. நம்ம அகாடமியை பொறுத்தளவு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸா நடத்துவோம். லிசன் பண்ணுங்க. லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? பவர் இதுக்கு தான் அதிகம். LSRW அப்படிங்கிறதுக்கு தான் பவர் அதிகம். PDF டவுன்லோட் பண்றதுக்கு பவர் அதிகம் கிடையாது. இது ஒரு தற்காலிகமானது. இது ஞாபகத்துல இருக்காது. இதை அழிச்சிருங்க. தேவையில்லாம டவுன்லோடா பண்ணி வச்சுக்கிட்டு தெரியாதீங்க. சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மார்க்கை பார்த்துட்டு உட்காராதீங்க. எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஓகே, சிலபஸ் அப்ப பார்க்க வேணாமா? பார்க்கலாம். அவுட்லைன் பார்க்கலாம். என்னென்ன ஹெட்டிங்ஸ் வரும், எப்பெல்லாம் ஹெட்டிங்ஸ் கொடுப்பாங்க, என்னென்ன டாபிக் வரும், அதை பார்த்துட்டு தூக்கி ஓரமா வச்சிடணும். ஏன்னா நீங்க படிக்கக்கூடிய புக்ல என்ன வந்துடும்? இந்த எல்லா டாபிக்கே வந்துடும். ஓகேவா? அது எப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? பாருங்க. இந்த கிளாஸை கவனமா கவனிக்கிறவங்களால தான் பாஸே பண்ண முடியும். ஏன்னா ஒரு கொஸ்டினை கவனமா ரீட் பண்றதுனாலதான் வேலை வாங்க முடியும். இப்ப நான் சொல்ற விஷயத்தையே கவனிக்காதவன் எப்படி கொஸ்டின் ரீட் பண்ணுவான்? அப்புறம் எப்படி பாஸ் பண்ணுவான்? சான்ஸ் இல்ல. பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் கவனிப்பான். இதுல அவங்க கொடுத்துட்டான், பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம் முடிஞ்சு போச்சு. 100 கேள்வி கேட்பேன். இதுல என்ன நீங்க ஹெட்டிங்க தேடி போறீங்க? பொது அறிவு பட்ட படிப்பு தரம் முடிஞ்சு போச்சு யூஜி லெவல்ல. அடுத்து திறனறிவு மனக்கணக்கு 10ஆம் வகுப்பு தரம் 10th தான்.
முடிஞ்சு போச்சு. இதுல என்னத்த நீங்க வந்து நிறைய சோர்ஸ் அங்க தேட, நிறைய சோர்ஸ் இங்க. நம்ம எழுதக்கூடியது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இல்ல. யூபிஎஸ்சிக்கு தான் தேடி 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 படிக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி வேற, யூபிஎஸ்சி வேற. இது போக டெட் நம்ம போன பேட்ச்ல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க? அவங்க எல்லாருமே 5 சப்ஜெக்ட் படிச்சாங்க. 6th to 8th பாங்க, 6th to 12th வரைக்கும் கேட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா தான் நாங்க கொடுத்தோம். அதுவும் சைக்காலஜில அவ்வளோ மார்க், நாங்க அவ்வளோ தீசஸ் கொடுத்தோம், அவ்வளோ பேர் மார்க் எடுத்தாங்க. ஸோ என்ன விஷயம், நான் சைக்காலஜியை விட கஷ்டமா இருந்துற போது, என்னை பொறுத்தளவு சைக்காலஜியை விட இது கஷ்டம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் கிராமர் பார்ட்டு தான் அதிகம். நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் போடுறேன், ஓகேவா? போடுறேன், கன்ஃபார்மா போடுவேன். இந்த சண்டே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு ரிலீஸ் பண்ற ஷெடியூல் டெஸ்ட் சீரியஸ். ஏற்கனவே ஜென்ரல் தமிழுக்கு டெஸ்ட் சீரியஸ், அதாவது தமிழ் மீடியம்காரவங்களுக்கு பொது தமிழ் பொது அறிவு போயிட்டு இருக்கு டெஸ்ட் சீரியஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ தான் எல்லாமே, இது ஃப்ரீ ஆன்லைன் அகாடமி தான். ஸோ இவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சண்டே போடுறேன், அதே மாதிரி டெட்டுக்கும் போட்டுருவேன். ஸோ இது பார்க்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதான் விஷயம். சரி, ஓகே. நான் வந்து சிலபஸை வந்து இப்படியே வச்சுக்கிட்டே இருந்து என்னைக்காவது ஒரு நாள் இப்படி சிலபஸை தூக்கியே நம்ம போயிட்டோமே நீங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லி தான் இப்ப நான் சொல்றேன். முக்கியமா இன்னும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற, இப்ப சிலபஸ் அவுட்லைனை பார்த்தாச்சு, நம்ம வந்து தூக்கி ஓரமா வச்சாச்சு. நாங்க எப்படி பிளான் போட்டிருக்கோம்னா 6th to 12th வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்றோம் டெஸ்ட்ல. அப்ப அதுலயே உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த அம்புட்டு ஹெட்டிங் வந்துருங்க. சரியா? சும்மா நீங்க ஒவ்வொரு டாபிக்கா தேடுறேன், ஒவ்வொன்றா தேடுறேன், இந்த அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான்னு ஒருத்தன் பின்னாடி ஒருத்தரா போயிட்டே இருக்காதுங்க. வழிய மாதிரி கிடைச்சா முட்டை தான் கிடைக்கும். ஒரு வழிய பிடிங்க, ஓகேயா? அடுத்து இதுதான் முக்கியமா அது சொல்லணும், விளாக் பாக்குறது. இது நீங்க ஏதோ ஒரு விளாக் பார்த்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க படிக்கிறவங்க இல்ல, சும்மா டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட் பாக்குறீங்கன்னு ஓகே. ஆனா படிக்கிறவன் எதுக்கு ஸ்டடி விளாக் பாக்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஸ்டடி விளாக் பாக்குறது வந்து மோட்டிவேட்டர், வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு தான் மோட்டிவேஷனு? நான் தான் சொல்றேன், வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? அதுக்கு தான் பாடம் நடத்துறதுக்கு டெஸ்ட் போடுறதுக்குலாம் இருக்கும் இல்லையா? ஸ்டடி விளாக் எதுக்கு? அதுல எவ்வளவு மார்க் உங்களுக்கு விழுக போகுது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நீங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும்னா ஸ்டடி விளாகுங்கிற ஒரு போர்ஷனே நீங்க பார்க்க கூடாது. ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்ணா ஓகேங்க, ஆனா இவங்க ஸ்டடி விளாக் பார்க்கும்போது நிறைய அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டடி விளாக் வரும். அப்போ ஒரு 2 hours ஒருத்தவங்க அன்னைக்கு பாக்குறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே கேட்டா படிக்க போறதுக்கு அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அடேங்கப்பா, படிக்க போறவன் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ண மாட்டான். அந்த 2 மணி நேரம் அவன் தான் படிக்கணும். அடுத்தவங்க படிக்கிறத வேடிக்கை பார்க்க கூடாது. அடுத்தவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத பாக்குறவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அது படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது நம்ம வாட்ச் பண்ணாலும் சரி, அவங்ககிட்ட போய் பேசுறதா இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை நாடியவர்கள் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. நீங்க எத்தனை மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலும் மண்டேல அவங்க எழுதுனதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? நீங்க என்ன படிக்கிறவங்க ஞாபகம் இருக்காது. ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண நினைக்கிறேன், ஸ்டடி விளாக தூக்கிடுங்க. உங்களோட அகராதியில இருந்தே இந்த விளாக் பாக்குறத தூக்கிடுங்க, ஓகேயா? அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் போடுறவங்களோட வாட்ச் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்களா வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இது மூலமாலாம் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். போன வாட்டிலாம் வந்து வைக்கிற டெஸ்ட்ல வந்து 48 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அவ்வளோ 48 கொஸ்டின்ஸ் அப்படியே என்ன நம்ம கேட்டோமோ டெஸ்ட்ல அது வந்துருந்துச்சு போன வாட்டி. ஸோ இந்த வாட்டி வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி, எத்தனைக்கு தமிழ் மட்டும்தான் நாங்க வந்து போட்டோம். ஸோ அதுல 48 கொஸ்டின் அப்படியே வந்துடுச்சு. இன்னொரு இதுல வந்து 80 கொஸ்டின்ஸ், குரூப் 4லாம் 80 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு நம்ம எடுத்ததுல. குரூப் 2ல வந்து 48 கொஸ்டின், குரூப் 2ல வந்து 80 கொஸ்டின் வந்துருந்துச்சு நாங்க டெஸ்ட் பேட்ச் போட்டதுல இருந்து. அதுக்கடுத்த டெட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இதுவுமே நம்ம நடத்தினதுல இருந்து, ஏன்னா ஃப்ரீயா ஆன்லைன் கிளாஸே நடத்தணும் நாங்க.
ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் போட்டோம். எப்படி இருந்துச்சுன்னா காலையில கிளாஸ் போட்டோம், ஈவினிங் டெஸ்ட் போட்டோம். ஸோ அவங்க 5 சப்ஜெக்ட் கவர் பண்ணும்போது ஈஸியா இருந்துச்சு. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாமே நம்ம நடத்துனது தான் வந்துச்சு. அந்த அளவு நம்ம தெளிவா இருந்துச்சு. அதாவது 70% வந்துச்சுங்க. 70% வந்துச்சுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எப்பயுமே வந்து நம்ம ஒன்று படிச்சோம் அப்படின்னா, ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தாலே பெருசு. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், கண்டென்ட்டை மட்டும்தான் நடத்துவோம். ஏன்னா அவங்க கொடுத்த சிலபஸ் அதுதான். நாங்க சிலபஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நடத்தல. ராங். இந்த வழியே ராங். சிலபஸ்ங்கிறத நீங்க ஒரு கைடா வச்சுக்கிட்டு, ஒரு அடிஷ்னலா ஒரு அவுட்லைனா வச்சுக்கிட்டு கண்டென்ட்டை நடத்துங்க, கண்டென்ட்டை படிங்கன்னு அவங்களும் சொல்றாங்க. ஸோ அதனால நாங்க நடத்தினது கண்டென்ட் தான். ஸோ எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த வாட்டி டெஸ்ட் சீரியஸும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குரூப் 2 எக்ஸாமை நீங்க ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும், இதுதான் என் லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஷியரா சொல்றேன், நீங்க மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும், கன்ஃபார்மா டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன் நானு. எதை பண்ணக்கூடாது, வேஸ்டான என்டர்டைன்மெண்ட் சேனலை பார்க்காதீங்க, கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து நீங்க டெஸ்ட் அடிங்க. பிராக்டிஸ் தான் உங்களுக்கு மஸ்ட். டெஸ்ட் கன்ஃபார்மா நீங்க அடிக்கணும். நீங்க படிச்சிருங்க, அப்புறம் டெஸ்ட் அடிங்க. ஷெட்யூல் போட்டிருக்கோம், படிச்சிருங்க, டெஸ்ட் அடிங்க. இது மட்டுமே போதுமானது. அது போக கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் அப்பப்போ போடுவோம், மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் போடுறோம் அப்பப்போ. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணாதான் தெரியும். ஸோ படிக்கிற மைண்டுக்குள்ள வாங்க. அண்ட் வந்து நிறைய நான் சொன்ன ஒரு விஷயம் சொல்றேன், பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதை முதல்ல விடுங்க. என்ன பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க? மொபைல் ஃபுல்லா நிறைஞ்சு வழியுது. அது வேஸ்ட் தான், டோட்டலா வேஸ்ட். LSRW ஃபாலோ பண்ணுங்க. அதாவது எப்பயுமே LSRWக்கு தான் பவர் அதிகம். லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங். இதுல ஸ்பீக்கிங்கிறது நம்மளுக்கு தேவையே இல்லை, LRW தான் தேவை. ஓகேவா? ரைட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நீங்க அடிக்கும் போது வந்துடும். ரீடிங்கிறது டெய்லி படிக்கும் போது வந்துடும். லிசனிங்கிறது நாங்கள் கிளாஸ் எடுக்கும் போதும் டெஸ்ட் எழுதும் போதும் வந்துடும். ஸோ இந்த LRWவே போதும். LRW நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்பீக்கிங் பண்ணலாம். அடுத்தவங்ககிட்ட போய் நிறைய பேசலாம். அப்ப உங்க பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. எப்பயுமே ஜெயிச்சுட்டு பேசினாதான் என்ன பண்ணுவாங்க, யாரு காது கொடுத்து கேட்பாங்க. ஜெயிக்காம பேசினா கேட்க மாட்டாங்க. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க டயத்தை. ஸோ நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வழி. அப்ப என்னங்க பண்றது? ஒண்ணுமே இல்லை, டெஸ்ட் பேட்ச் வாட்ச் பண்ணுங்க, போட்ட ஷெட்யூல பாருங்க, அதன்படி படிங்க. போதுமானது, போதுமானது ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றதுக்கு. மெயின்ஸுக்கு நானே சொல்லுவேன். ஸோ அப்போது நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வழி. இதையே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 எக்ஸாம் அப்படிங்கிறதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நீங்க போய் எழுதுறது. ஸோ அதைத்தான் நான் சொல்றேன், நீங்க எழுதணும்னு நினைக்கிறது பெருசு இல்லை, பட் வந்து நீங்க வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணணும், LRW ஃபாலோ பண்ணணும். அண்ட் 30 days போதும் பாஸ் பண்றதுக்கு. யாரெல்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம ஷெட்யூலை நான் கீழே வச்சிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து 5 o'clock வந்து ஜென்ரல் தமிழ் வரும் டெஸ்ட், அதாவது பொது தமிழ் காலையில 5 மணிக்கு. ஏன்னா வேலைக்கு போறவங்களுக்காண்டியும் சேர்த்துதான் இந்த ஷெட்யூல் போட்டது. ஈவினிங் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 6 PM பொது அறிவு. பொது அறிவு. சப்போஸ் நான் அந்த டயத்துல வந்து லைவ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா பிளேலிஸ்ட்ல ஃபயர் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்க உள்ள போய் அடிச்சு மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும். மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு மார்க்கா இருந்தாலும் அது நீங்க வாங்கின மார்க் தான் இல்லையா, சொல்லணும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. வேஸ்டானதை டவுன்லோடோ பார்க்குறதோ பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
அதே மாதிரி சிலபஸை தூக்கிட்டே தெரியாதீங்க, உங்களுக்கு மைண்ட்ல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஸோ அதை பண்ணாதீங்க. அதுக்கடுத்து சோர்ஸ் நிறைய வச்சுக்கிறாதீங்க, அதுவும் டென்ஷன் ஆயிரும், பண்ணாதீங்க. LRW மட்டும் பண்ணுங்க. நான் சொல்றது எதுனா பெஸ்ட் புக், சமச்சீர் புக் மட்டும் வச்சுக்கோங்க, போதுமானது. அது தவிர வேற எங்க இருந்துமே கேட்க மாட்டாங்க, எந்த இடத்துல இருந்து கேட்க மாட்டாங்க. உங்க புக்ல இருந்தா கொஸ்டின் எடுப்பாங்க, வேற எங்க இருந்து எடுக்க போறாங்க? ஸோ அதனால இதை பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டிகள் இருக்கும். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இது சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல். 30 நாள் உழைப்பு, வாழ்நாள் முழுவதும் சிறப்பு. எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சிக்கு 100 days பிளான் ஆகுது கண்டிப்பா வேணும். ஸோ அதை வந்து இது முடிஞ்சக்கப்புறம் யூபிஎஸ்சி வந்து நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுவும் டெட், அது வந்து நம்ம வந்து பிளான் வச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணக்கு அப்புறம் தான் யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 டெஸ்ட்டுக்குரிய ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக இருக்கு. ஸோ அந்த ஷெடியூலை பார்த்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் எடுங்க, அதுவே போதுமானது. பை, டேக் கேர்.